எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குயிக் அண்ட் சிம்பிளாக தக்காளி சாப்பாடு, அதுவும் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கிராம்பு, 3 வரமிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக நீங்கள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுமே கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பே லீஃப், 2 பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இது கூட ஆட் பண்ணி 2 பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தளவு வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கண்ணாடி பதத்தளவு வெங்காயம் வணங்கினதுமே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலசி குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மசாலா பச்சை வாசனை போனதுமே 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். 50% தக்காளி குக் ஆனதுமே புதினா ஒரு அரை கை அளவுக்கு நான் இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சுங்க. இது கூட நம்ம வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, சோயா இது 3மே நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுனாலும் நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். காய்கறி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் அரிசி ஆட் பண்ணேன், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட் மினிட்ஸில் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு விட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு உதுராக வரணுங்கிறதுக்காக இந்த ரேஷியோவில் நான் தண்ணி ஆட் பண்ணி சாப்பாடு விசில் விட்டுருக்கிறேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்ட்டு. சாப்பாடு குலையாமல் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. சாப்பாட்டை நடுவுலேருந்து உடச்சி விடாமல் சைட்லேருந்து அலங்காப்பில் எடுங்க. அவ்வளோதான், நமக்கு உதுராக தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் கிடச்சிருச்சு. இது அப்படியே நம்ம பரிமாறிடலாம். தக்காளி சாப்பாடு 2 பேர்த்துக்கு அளவாக எவ்வளோ ரேஷியோவில் மசாலாலாம் அரைச்சி செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.